Hey guys, welcome to தமிழ்ச்சி சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு முருங்கை அடை எப்படி ஈவினிங் பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்பலாம் வதங்கணுன்ட்டு கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதுவே ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சமாக வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு இறங்கட்டும். இப்போது வதக்கினது நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு தான் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த காயோட கீரையோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு உருட்டிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இதை நல்லா ஒரு உருண்டை உருட்டிக்கலாம். நல்லா பெரியவங்களுக்கு உருண்டை உருட்டிக்கலாம். சின்ன பசங்கன்றதுனால நான் ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா பெருசாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பசங்க, அதுக்காக வேண்டி கொஞ்சம் சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த கால குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. அதாவது வாழையில் இருக்கவங்க வாழையிலே தட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தட்டு மேலே சும்மா ஒரு துணி, அதாவது இட்லி துணியை சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி துணியை வச்சுட்டு நான் அதில் வச்சு தட்டிக்க போகிறேன். அதாவது பசங்களை சின்ன சின்னதாக கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி சின்னதாக தட்டிக்கிறேன். பெரியவங்களுக்கெலாம் நீங்கள் நல்லா பெரிய அடையாகவே ஒரு அடை சுட்டாலே போதும். இது மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது அதில் இந்த அடையை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கேழ்வரகு மாவு அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது, அதனால் ஸ்லோவிலே இருக்கட்டும். பார்த்தீங்களா, அவ்வளோதான் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, டேஸ்டியான முருங்கை அடை தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஈவினிங்கில் பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பழகுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய் பாய்.